23,500 கால் அண்ட் 23,500 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக். நம்ம வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ 0 to ஹீரோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூவில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் டைம் வேல்யூ இருக்கிற ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ April 3rd கால் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன். கால் அண்ட் புட்டு. ஓகேவா? ஸோ April 3rd கால் அண்ட் புட்டு எடுத்துப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு 23,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அப்புறம் கான்ட்ராக்ட் எப்போ எந்த எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ ஏப்ரல் மந்த்து, அப்புறமா April 3rd. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து 500 கால் அண்ட் புட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் சேம் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 500. ஸோ அதே மாதிரி நான் 600 ஸ்ட்ரைக்கும் வந்து எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். $23,600 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பை என்ட்ரி கிடைக்குதோ நம்ம அதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 23,433. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 500 ஸ்ட்ரைக்கில் வந்து பார்ப்போம். ஸோ 500 கால் ஆப்ஷன் அல்லது புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பை செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும். 23,500 வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. 500 கால். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் 5 மினிட்லேயே வந்து பிரேக் அவுட் ஆகுது. 600 கால் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். சப்போஸ் 600ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் வந்து பை சிக்னல் க்ரியேட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ 2 ஸ்ட்ரைக்கும் வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் 5 மினிட் வந்து என்ட்ரி கிடையாது. ஸோ என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ கரண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நேரம் வந்து போகட்டும், நமக்கு வந்து பை செல் சிக்னல் வந்து க்ரியேட் ஆகட்டும், அப்புறமா நம்ம வந்து என்ட்ரி போகலாம். அட்வான்ஸாக போக வேணாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 23,600 கால் அண்ட் 600 புட்டு
அதே மாதிரி 500 கால் அண்ட் 500 புட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 23,578 இருக்குது. 23,478. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பை என்ட்ரி வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து க்ரீனில் இருக்குது. ஆனால் அதுவே நம்ம வந்து இது எடுத்தோம்னா 500 கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா க்ரீனில் இருக்குது. ஸோ 600 எடுத்திங்கன்னா அது பாருங்கள் அப்படியே நெகட்டிவில் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 600 கால் ஆர் புட்டு இதில் வந்து எதில் பை என்ட்ரி கிடைக்குதோ நம்ம அதில் வந்து போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 23,500 புட் ஆப்ஷனில் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கு கிராஸ் ஓவர் பண்ணணும். கிராஸ் ஓவர் பண்ணிவிட்டு நமக்கு ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும். நமக்கு அதுவும் இல்லாமல் ஓப்பன் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. கால் ஆப்ஷனில் ஓப்பன் ஹை இருக்குது. இதை வந்து போய் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். 2 ஸ்ட்ரைக்கும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். 600யும் வாட்ச் பண்ணுங்கள், 500யும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ 500ல் இருக்குது. ஸோ 500ல் இருக்கும்போது நமக்கு வந்து 600ல் பை சிக்னல் கிடச்சிதுன்னா நம்ம 600க்கு போகலாம். இல்லை 500லேயே நமக்கு கிடைக்குது புட்டில் அப்படின்னா நம்ம 500 ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 600ல் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் வந்து கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ பை சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா 164 கிடச்சிருக்குது. ஸோ இங்கேருந்து டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா 218 வந்து டார்கெட் வந்து காட்டுது. ஓகேங்களா? சாரி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து தப்பாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ 23,000 நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கால் ஆப்ஷன் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். 23,600 காலு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு காட்டும். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 23,600 புட்டில் நமக்கு செல் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ செல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காட்டுது அப்படின்னா 135 அப்படிங்கிறது செல் டார்கெட் ஆகும். பை டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 215 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதாவது 160 ரூபாலேருந்து 215 ரூபா. $23,600 கால் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிட்டு இருக்கு. ஓகே,
சேம் கேண்டலில் வந்து நமக்கு டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகிருக்குது. புட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10-5 கேண்டலில் தான் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கோர்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருக்குது தமிழ் நியூ இயர் முன்னிட்டு. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4,999 வந்து இருக்குது. ஸோ அதாவது 50% ஆஃபர் இருக்குது. ஸோ நம்ம கோர்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ்டு கேல்குலேஷன் மெத்தட் வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம டாப் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆப்ஷன் செயின் அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் அனலைசிஸ். ஓகேங்களா? அப்புறமா அவுட் டு ஃபைன் இன்ட்ராடே ரேஞ்சு, அப்புறமா ஆப்ஷன் கிரீக்ஸு. ஓகேங்களா? ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் சார்ட். ஓகே, ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறத பற்றி. அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பை அண்ட் செல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை, ஸோ ஆப்ஷன் செல்லிங்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் சிக்னல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பை பண்ணுறவங்க பை சிக்னல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து சேம் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. இது வந்து 920 ஸ்டாடல் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 7 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்கார்டட் கண்டென்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1 மந்த் வந்து லைவ் ட்ரேட் வந்து கொடுக்கும், லைவ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1 மந்த் இண்டிகேட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வந்து பார்த்தீங்கன்னா 9,999க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் டைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் தான் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், ப்ளஸ் 1 மந்த் லைவ் செஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குரூப் மெம்பர்ஷிப் வந்து இருப்பீங்க. ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும் 7 to 9 PM. ஸோ அதில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அட்டென்ட் பண்ண முடியல, அப்போ கிளாஸ் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னா அப்படி மிஸ் ஆகாது. ஸோ மிஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கண்டென்ட்டாகவும் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கும் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து லைவ் மார்க்கெட்டு ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.